ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தனாய் நான் வாழணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தகப்பன் எவ்வளியோ மகனும் மகளும் அவ்வளி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என் தகப்பன் அவர். ஆமென். அவர் எந்த வழியோ அப்படிதான் நானும். அவர் பரிசுத்தர் ஆகையால் நானும். அவர் கிருபை நிறைந்தவர், அதனால நானும் கிருபை நிறைந்தவன். அவரிடத்துல ஒரு குறைவும் என்கிட்டையும் ஒரு குறைவும் இல்லாம கர்த்தர் நித்தமும் செழிப்பாய் நடத்தி வருகிற தேவனா இருக்கிறார். அவருடைய ஆவியினாலே எங்களை நிரப்புங்க. அவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவங்க மாத்திரம்தான் அவர் காட்டுகிற பாதையில் நடக்க முடியும். சங்கீதக்காரனை தாவீது சொல்கிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்கிற தேவனா இருக்கிறார். அது எப்ப தெரியுமா நடக்கும்? அவருடைய கரம் நம்ம மேல இருக்கும் போதுதான். கரத்தை பிடிச்சு நம்ம நடக்கும் போதுதான், ஆண்டவரே உடைய கரம் எப்போது என்னுடனே இருக்கிறது, ஆண்டவரே நீர் காட்டுகிற வழியில நடக்கணும்னு சொன்னா அவர் கரத்தை நீங்க பிடிச்சிருக்கணும். அவர் கரத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க வழி விலகி போயிருவீங்க.